ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐ நர்த்தனி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நிலா இன்னைக்கு முதல் நாள் வேலைக்கு போயிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக போயிருக்காங்க. உள்ளே போன உடனே அவங்களுக்கான சீட், அவங்களுக்கான இடம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. நிலா சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு நல்லபடியாக வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுவும் மதியம் லஞ்ச் வர்றது எல்லாரோடையும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. நிலாவுக்கு அங்கே நிறையவே ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க. அதுக்கப்புறம் நிலா முதல் நாள் வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க. அந்த மேனேஜர் பரவாயில்லையே, முதல் நாளே நல்லாவே செஞ்சுருக்கீங்க, நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சூப்பராக செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாராட்டுறாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. நீங்கள் செஞ்ச வேலைக்கான பாராட்டை தானே உங்களுக்கு கொடுத்தேன், நீங்கள் எதுக்காக இப்போ தேங்க்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் கேஷுவலாகவே இருங்க எல்லாருக்கூடையும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் ஆகிடுது. வேலையை விட்டு எல்லோரும் கிளம்பும்போது எல்லாருமே சந்தோஷமாக பாய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே கிளம்புறாங்க. இப்போது இங்கே நிலா எப்படி வீட்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதாவது முதல் நாள் அவர் கூட்டிகிட்டு விட்டார், திரும்பவும் அவர் கூடயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக சோழனே டைம் ஆனதுமே கரெக்டாக அவரே கால் பண்ணுறாங்க. என்னங்க வேலை முடிஞ்சிச்சா, நான் உங்களுக்கு பிக்கப் பண்ண வரவா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை வேணாம் பரவாயில்ல நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. இல்லைங்க, உங்களுக்கு வேலை முடிஞ்சிச்சான்னு சொல்லுங்கள், நானே பிக்கப் பண்ணிக்கிறேன், இங்கே பக்கத்தில் தாங்க ஒரு சவாரி வந்தேன், அந்த வேலை முடிஞ்சிருச்சு, அப்படியே உங்களே கூட்டிகிட்டு போயிடலான்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது பக்கத்தில் வந்ததுனால தான் என்னை கூட்டிகிட்டு போகலான்னு நீங்கள் சொன்னீங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலாவும் சோழனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க நீங்கள் பொய் சொல்கிறீங்க போல இருக்குது, நீங்கள் இங்கே வரலை, நீங்கள் வீட்டிலே இருக்கீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் நடிக்கிறீங்க எனக்கு தெரியுது, நீங்கள் என்னை பிக்கப் பண்ணுறதுக்கோசமே இங்கே வரேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. ஆமாங்க, உங்களை பிக்கப் பண்ணிட்டு வரலான்னு தான், அதான் உங்களுக்கு ஆஃபீஸ் முடிஞ்சிச்சா, முதல் நாள் இல்லை, எப்படி எவ்வளோ நேரத்துக்கு முடியும்னு தெரியல, அதான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க. இல்லை எனக்காகலாம் வர வேணாம், நான் பஸ்லேயோ ஆட்டோலேயோ வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் திரும்பவும் நீங்கள் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, பக்கத்தில் இருக்கா அங்கே இருக்க எங்கே இருக்கான்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒன்றும் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சோழன் கிட்டே சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் நிலா பஸ்ஸை ஆட்டோ பிடிச்சி கிளம்பி வரலான்னு வெயிட் பண்ணுறாங்க. அப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வழியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆளை பார்க்குறாங்க. அவங்கள பார்த்ததும் நிலா பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. அவங்க யார் அப்படின்னா குழந்தையில பல்லவனை தூக்கி வச்சுட்டு ஃபோட்டோ பிடிச்சாங்க. அதாவது பல்லவனுடைய அம்மா. அவங்கள பார்த்ததும் நிலா பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ இவங்க சென்னையில் தான் இருக்காங்களா, அப்போது இவங்க எங்கே இருக்காங்க, என்ன இங்கே நடந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பயங்கர அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க. போயிட்டு அவங்கக்கிட்டேயும் பேசுகிறாங்க. அவங்களுக்கு நிலா யாருன்னே தெரியல. ஏங்க, உங்களுக்கு என்னை யாருன்னே தெரியாது, ஆனால் உங்களை எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி முன்ன பின்ன தெரியாதவங்கக்கிட்ட நான் பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்லாம் நிலா விசாரிக்கிறாங்க முதல்ல. அதுக்கப்புறம் நான் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இந்த இடத்துல தங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அட்ரஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீ எதுக்குமா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா என்னை தெரிஞ்சவங்கன்னு வேறு சொல்கிற, எனக்கு ஒன்று தெரியாது, என்னை எங்கம்மா எப்படிம்மா உனக்கு தெரியும் என்ன இதுன்னெல்லாம் அவங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிடுறாங்க. நாளைக்கு உங்களை ஒரு இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கம்மா எங்கே கூட்டிகிட்டு போகிறேன், நான் எங்கேயே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. ப்ளீஸுங்க எனக்காக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிலா கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. சரி அப்போ நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா நான் வரேன்னு சொல்லலையே பார்க்கலாம் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் நாளைக்கு என் கூட கண்டிப்பாக வருவீங்க, நான் உங்களுக்கு அப்புறமா ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா பார்த்திங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டு, சரி எனக்கு டைம் ஆச்சு, பஸ் வந்துடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் அவங்க யோசிக்கிறாங்க, யார் இந்த பொண்ணு திடீர்னு என்னை நல்லாவே தெரியும்னு சொல்லிச்சு, அட்ரஸ்லாம் விசாரிச்சிச்சு, அப்புறம் நாளைக்கு எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு அப்படி இப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் தான் தமிழ் தெரியுது, அதனால நிலா பேசுகிறது எதுவுமே ஓரளவுக்கு அவங்களுக்கு புரியலை. அவங்க வடநாட்டுக்கார் அப்படின்றதுனால இப்போ நிலா
இங்கே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே இங்கே எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏங்க நான் உங்களை கூட்டிகிட்டு வரேன் தானே சொன்னேன், நீங்கள் பஸ்ஸில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ லேட்டாக வரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்னங்க ஒன்றும் பரவாயில்ல, நான் இன்றைக்கி முதல் நாள் தனியாக போயிட்டு தனியாக வரணும்ல, எப்பயுமே நீங்கள் என்னை கூட்டிக்கிட்டே போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிடுறாங்க. இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை, என்னை அப்செட் பண்ணுறதுலையும் என்னை இரிட்டேட் பண்ணுறதுலையும் மட்டும் முதல்ல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து முணுமுணுக்குறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பல்லவன் சேரன் எல்லாரும் முதல் நாள் வேலை எப்படி போச்சு அப்படின்னு கேட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நல்லா போச்சு, என்னை வந்துட்டு நல்லாவே வந்து இன்னைக்கு நான் எனக்கு கொடுத்த வேலையை நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு அவர் பாராட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இல்லாத திறமையா, நீங்கள் கோல்டு மெடல்ஸ் வாங்கியிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு இல்லாத திறமைங்களா, நீங்கள் நல்லா தான் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே என்கிட்ட எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சரி டைம் ஆகிடுச்சி, எல்லோரும் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது டக்குன்னு யாரும் இன்னும் படுத்து தூங்கலை. எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சீரனும் வந்து கிச்சனில் வந்துட்டு சாப்பிட்ட பாத்திரம்லாம் வந்து வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே வந்துட்டு நிலா வெளியே வந்துட்டு நடேசன் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு வராங்க. என்னம்மா என்ன இன்றைக்கி வேலையெல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நல்லதாக போச்சு, காலையில் பட்டாசு வெடிக்கும்போது உங்கள் கையில் ஏதோ அடிபட்டுச்சுல்ல, இதை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அப்பயே சொல்லிட்டு இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் காட்டுங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரும்மா, இந்தம்மா லைட்டாக தானே அடிபட்டிருக்கு, என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. என்னங்க இவ்வளோ பெருசாக அடிபட்டிருக்கு, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அதுவும் மருந்து கூட போடாமல் அப்படியே இருந்திருக்கீங்க, இது ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆக போகுதுங்க, வாங்க முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏம்மா இதுக்குன்னா உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னேன், சின்ன காயத்தை கூட ஹாஸ்பிட்டலு மருந்து ஊசின்னு சொல்லிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பார்த்து சொல்கிறாங்க நடேசன். சரி அப்புறம் உங்ககிட்ட நான் இன்னொரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நான் உங்ககிட்ட அன்றைக்கே கேட்டேன்ல, பல்லவனுடைய அம்மா எங்கே இருக்காங்க, உங்களுக்கு தெரியும்ல, அவங்கள எப்படி கூட்டிகிட்டு வந்தீங்க, அவங்க சென்னையில் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏம்மா உனக்கு வேறு வேலை இல்லையா, அதான் அன்றைக்கி சொல்லிட்டு இல்லை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் அவங்க எங்கே இருக்காங்கன்னே சொல்லலை, அதுக்குள்ளே சென்னையில் இருக்காங்கன்னு தான் வேறு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் அவங்க இருக்காங்களா இல்லையான்னு கூட உங்ககிட்ட இன்னும் சொல்லலையம்மா அப்படின்னு எல்லாம் வந்து நடேசன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் இன்றைக்கி அவங்கள பார்த்தேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நடேசனுக்கு பக்குன்னு ஆகிடுது. முதல்ல நிலாவை மேலேயும் கீழேயும் பார்க்குறாங்க. என்னம்மா நான் உண்மையை சொல்லலை அப்படின்னு உடனே என்கிட்டேருந்து போட்டு வாங்கிறதுக்காக ஏதோ பேசிக்கிட்டு இருக்கியா நீ, அவங்கள பார்த்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நடேசன் வந்து கேட்குறாங்க. இல்லை அங்கிள், நான் உண்மையிலேயே அவங்கள பார்த்தேன், அவங்கக்கிட்டேயும் போய் பேசினேன், அவங்க வந்துட்டு என்னுடைய பாஷை அவங்களுக்கு புரியல, இருந்தாலும் ஓரளவுக்கு அவங்க என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா சொல்கிற நீ, சும்மா ஏதாவது அளந்து விட்டுட்டு இருக்காத, நீ திரும்ப திரும்ப நடக்காததை நடந்ததாக சொல்லிக்கிட்டு இருந்தா நீ அவங்கள பார்த்ததாகவும் நான் உடனே உண்மையெல்லாம் சொல்லிவிடுவேன்னு நீ நினச்சிட்டு என்கிட்ட இப்படியெல்லாம் உருட்டுறியா கதை விடுறியா அப்படின்னு எல்லாம் வந்துட்டு இங்கே நடேசன் வந்து நம்பாமே வந்து கேட்குறாங்க நிலா கிட்ட. அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே வந்துட்டு ஒருவேளை பார்த்து இவ சொல்கிறது உண்மையாக இருக்குமா அப்படின்ற மாதிரி நடேசனுமே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் பாருமா என்கிட்டேருந்து போட்டு வாங்கணுன்றதுக்காக நீ எதோ கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்காதா, இங்கேருந்து போமா அப்படின்னு சொல்லி நடேசன் வந்து பேசுகிறாங்க. இல்லை அங்கிள், நான் உண்மையிலே இன்றைக்கி வேலை முடிச்சுட்டு வரும்போது அவங்கள பார்த்தேன், அவங்கக்கிட்ட பார்த்துட்டு நான் பேசிட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து சொல்கிறாங்க. உடனே நடேசனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. ஏம்மா உங்ககிட்ட ஒரு தடவை சொன்னால் புரியாதா, என்ன திரும்ப திரும்ப நீ அதையவே பற்றி கேட்டுக்கிட்டு இருக்க, நான் தான் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இல்லை, அப்படி பார்த்தேன்னா நீ அவகிட்ட எல்லாத்தையும் கேட்டுக்க வேண்டியது தானே, இப்போ எதுக்காக வந்து என்கிட்ட எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுட்டு இருக்க, அதான் பார்த்தேன்னு சொன்னல, அப்புறம் என்னம்மா இங்கே பாரு, இது தேவையில்லாமல் எங்கள் குடும்ப விஷயத்தில் நீ தலையிடாமல் உன் வந்த வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு நீ போய்கிட்டே இருமா, சும்மா என்னை டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் வந்து கோவத்தோடு பேசவும் நிலா அப்படியே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. திடீர்னு என்ன இவர் இவ்வளோ ரகடாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நடேசன் அங்கேருந்து பேசிட்டு கிளம்பி போயிடுறாங்க. நிலா கொஞ்சம் வருத்தப்படுறாங்க, என்ன இவர் இவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போயிடுறாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா வந்துட்டு நிலாவுக்கு தூக்கமே வரல. நடேசன் சொன்ன விஷயங்களையே வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டில் எல்லாரும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பண்ணிடலாம், ஏன் இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு
இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேரன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா நிலா ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கா, என்னாச்சுப்பா நிலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உடனே சோழன் இருந்துக்கிட்டு, ஏங்க இன்னைக்கு வேலைக்கு போனீங்கல்ல ஒரு நாள், ஒரு வேளை முதல் நாள் வேலையே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சா அப்படின்னு எல்லாம் வந்து சோழன் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்களே, வேலையெல்லாம் அவ்வளோ கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சொல்கிறாங்க. திரும்ப திரும்ப ஏதாச்சும் பிரச்சனையா என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நிலாவுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கே வந்து கோவம் வந்துடுது. அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, படுங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோழன்கிட்டயே வந்து நிலா வந்து கொஞ்சம் பேசுகிறாங்க. இதுக்கப்புறம் இங்கே பாண்டியனும் பல்லவனும் இருந்துக்கிட்டு, இது உனக்கு தேவையானே, ஒன்றும் இல்லைன்னா விட்டுட்டு தூங்க வேண்டியது தானே, திரும்ப திரும்ப அன்னிக்கிட்ட நீயா ஏன் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது அதான் நிலா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டால, வாங்கடா எல்லாம் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து எல்லாரையும் படுத்து வந்து தூங்க வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நிலா நடேசன் பேசின விஷயங்களே நினச்சி நைட்டெல்லாம் வந்துட்டு தூங்காமே இருக்காங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல் திரும்பவும் மறுநாள் காலையில் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு திரும்பவும் சாமி கும்பிட்டுட்டு இங்கே சேரன் வந்துட்டு லஞ்செல்லாம் வந்து கட்டி கொடுக்குறாங்க எடுத்துக்கிட்டு. வழக்கம் போல் வந்து சோழனை வந்து கூட்டிக்கிட்டு போகிறாங்க. ஏங்க இன்றைக்கி நான் பஸ்லேயே போய்க்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. இல்லை நானே கூட்டிகிட்டு போய் விடுறேன், எனக்கு அந்த பக்கம் தான் ஒரு சவாரி இருக்குது, அதுக்காக நான் அவங்களை கூட்டிகிட்டு போய் அப்படியே விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்ல நிலா ஒத்துக்க மாட்டாங்க, சோழன் கூட வர மாட்டாங்க அப்படின்றதுக்காக சோழன் வந்துட்டு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாங்க. இப்போது நிலா அவங்க கூட கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. சோழன் வந்துட்டு கார் எடுத்துக்கிட்டு ரிவல்ஸ் பண்ணுறாங்க. நிலா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே நடேசனையே பார்த்துக்கிட்டு போகிறாங்க. நடேசன் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நடேசன் வந்துட்டு கோபமாக பேசினாங்க இல்லையா, அதனால வந்துட்டு நிலா அவங்களையே பார்த்துக்கிட்டே போகிறாங்க. நடேசனும் அவங்கள பார்த்து முறைக்கிறாங்க. நிலா கொஞ்சம் எப்பயும் போல் அவர்கிட்ட சொல்லாமே பயத்துலேயே வந்து அங்கேருந்து போகிறாங்க, கோபமாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நிலாவை கூட்டிகிட்டு போய் சோழன் வந்து வேலையில் விட்டுட்டு இவங்க கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நிலா வந்துட்டு இன்றைக்கி அவங்கள பார்த்து எப்படியாச்சும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும், அங்கிள் நான் சொன்னப்போ நம்பலை, என் மேலே கோவப்பட்டார், இன்றைக்கி அதே மாதிரி கோவப்படக்கூடாது, நான் அவர்கிட்ட போய் பேசினா நேரில் கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சா அவர் நம்புவார்ல அப்படி சொல்லிட்டு இல்லை அவங்கக்கிட்ட வேலை முடித்து உடனே அவங்கக்கிட்ட போகிறாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்கள பார்த்து பேசுகிறாங்க. அவங்களுக்கு நிலா சொல்கிற எதுவுமே ஓரளவுக்கு புரியலை, பாதி தான் புரியுது. இருந்தாலையும் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூப்பிட்றதுனால அவங்க சரின்ட்டு கூட வராங்க. அவங்களுக்கு என்ன ஏதுன்னே தெரியாது, எப்படி தான் வந்துட்டு பல்லவனை பார்க்க போகிறோம், நடேசனை பார்க்க போகிறோம் அப்படின்ற விஷயம் தெரியாமல் அவங்களுமே வந்து நிலா கூப்பிட்டாங்க அப்படின்றதுக்காக கூட வராங்க. இங்கே நிலா வந்துட்டு திரும்பவும் நடேசன்கிட்ட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பேசுகிறாங்க. அங்கிள் நான் சொன்னேன்ல, நீங்கள் தான் நம்பவே இல்லை, நான் உங்களை இன்றைக்கும் பார்த்தேன் அங்கிள் அப்படி சொல்லிட்டு. என்னம்மா நேற்று தானே என்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு போனேன், அப்போ கூட திரும்பவும் நீ வந்து இங்கே நிற்கிற, என்னம்மா உன் பிரச்சனை, உன் வேலையை மட்டும் பாருன்னு நான் சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கோவப்படுறாங்க. அப்புறம் நிலா வந்துட்டு அதாவது அவங்கள வந்துட்டு பக்கம் இருந்து கூட்டிக்கிட்டு காட்டுறாங்க. அவங்கள பார்த்த உடனே நடேசன் அமைதியாகிடுறாங்க. இப்போ நம்புறீங்களா அங்கிள் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. இங்கே நடேசன் பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்கே பல்லவனுக்குமே வந்துட்டு அடுத்தபடியே நிலா வந்து கூப்பிட்றாங்க. பல்லவா இங்கே வந்து பாருடா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க அம்மா பல்லவன் அவங்கள பார்த்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சி அழக ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களுக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியல. ஏன்னா வந்துட்டு பல்லவன் வந்து அப்போ குழந்தையா இருந்தான், இப்போ பெரியவனாக வளர்ந்துட்டான். பல்லவன் தான் அவங்களுடைய குழந்தை அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாது. நடேசனுக்கு அவங்க யாருன்னு தெரிஞ்சிருது. அவங்க பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. நிலா மேலே தான் வந்து கோவப்படுறாங்க, கத்துறாங்க. இந்த விஷயம் உள்ளே இருக்கிறவங்களுக்கு சத்தம் கேட்குது. சோழனுக்கு, பாண்டியனுக்கு, சேரனுக்கு எல்லாரும் வந்து எதுக்காக நிலா பல்லவனை கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து சோழன் வந்து பார்க்குறாங்க. வெளியே வந்து பார்த்தா பல்லவனுடைய அம்மா. இதை பார்த்ததும் எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. சோழன் உடனே கேட்குறாங்க, என்னங்க இவங்க எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இவங்கள வேலைக்கு போனேன்ல நேற்றே நான் பார்த்தேன், அங்கிள் கிட்டே வந்து சொன்னேன், அவரை நம்பவே இல்லை, அதனால தான் இவரை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல இவங்க வரமாட்டாங்கன்னு தான் சொன்னாங்க, நான் இவங்களை கம்பல் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏம்மா உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாமல் வேலையெல்லாம், உன் வேலையை வந்து பார்த்தோமா போனோமான்னு இல்லாமல் எதுக்காக இப்போ இவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், ஏம்மா நல்லா இருக்கிற குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் வந்து கோவத்தோட பேசுகிறாங்க. பா நிலா கிட்ட பார்த்து பேசுங்கப்பா அப்படின்னு சேரன் வந்து சொல்கிறாங்க. என்னப்பா இது நிலா உண்மையிலேயேவா அப்படி சொல்லிட்டு, என்னென்ன நீ இன்னும் நம்பவே இல்லையா அப்படி சொல்லிட்டு. இப்போ இங்கே பல்லவன் இருந்துக்கிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி, அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க, இவர்கிட்ட நான் எத்தனை தடவை கேட்டுக்கிட்டே இருந்தேன், ஆனால் இவர் உண்மையே சொல்லவே இல்லை, ஆனால் நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, ஆனால் கூட்டிகிட்டு வந்த உங்கள் மேலே கோவப்படுறாரு பாருங்க அப்படி சொல்லிட்டு பல்லவனுக்குமே நடேசன் மேலே பயங்கர கோவம் வருது. இப்போ எதுக்காக அண்ணி இப்போ கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க, பண்ணுற தப்பெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு
சொல்லிட்டு கோவம் எங்கள் மேலே படுறீங்களா? இதுக்கு முதல்ல மூல காரணமே நீங்கள் தான். நாங்கள் தான் உங்கள் மேலே கோவப்படணும். இங்கே பாருங்கள், அண்ணி ஏதாச்சும் இன்னொரு வார்த்தை சொன்னீங்க அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து நிலாவுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அடுத்தபடியாக சோழனுக்குமே வந்து கோவம் வருது. நிலா கிட்டவே எப்படி பேசணும்னு பார்த்து பேசுங்க. என்ன ஏன் முன்னாடியே நிலாவை குரலை ஒசத்து பேசுகிறீங்க? அவ்வளோதான் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்துட்டு கோவப்பட்டு அடிக்க போகிறாங்க. சேர் எடுத்துக்கிட்டு அமைதியாருடா அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது பல்லவன் போயிட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி இங்கே வந்தாங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிலா வந்துட்டு இப்படி தான் வேலைக்கு போகும்போது பார்த்தேன், அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது வந்துட்டு அவங்க யாருன்னே வந்துட்டு இங்கே வந்துட்டு தெரியவே இல்லை. பல்லவன் வந்து யாருன்னு அவங்களுக்கு திறன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நடேசனை வந்து தெரியுது. தெரிஞ்ச உடனே அவங்க கொஞ்சம் அதிர்ச்சியாகி அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஏதாச்சும் பேசினா இந்த குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை உண்டாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த எபிசோடுமே முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது, பல்லவன் தான் அவங்க குழந்தை அப்படின்னு உடனே அவங்க என்ன ரியாக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணி